கடைகளில் பயன்படுத்தப்படும் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டர் சென்னையில் ₹25 விலை குறைந்துள்ளது. கடைகளில் பயன்படுத்தப்படும் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை சென்னையில் ₹25 குறைந்துள்ளது. கச்சா எண்ணெயின் சர்வதேச விலை நிலவரத்துக்கு ஏற்ப மாதந்தோறும் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றியமைத்து வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஜூன் மாதத்தின் முதல் நாளான இன்று வணிக பயன்பாட்டு சிலிண்டர் ₹25 விலை குறைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 19 கிலோ எடை கொண்ட ஒரு சிலிண்டர் சென்னையில் ₹1906 விற்பனை செய்யப்பட்டது. இன்று ₹25 விலை குறைந்து வணிக பயன்பாட்டு சிலிண்டர் சென்னையில் ₹1881 விற்பனை செய்யப்படுகிறது. 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர்களின் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படாமல் ₹868.50 தொடர்கிறது. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து நாளை பள்ளிகள் திறக்கப்படவிருப்பதால் பள்ளிகளில் தூய்மைப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சேலம், தூத்துக்குடி, கோவை மாவட்டங்களில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் விறுவிறுப்புடன் தூய்மைப் பணிகள் நடைபெற்றன. வகுப்பறைகள், கழிவறைகள், குழந்தைகள் விளையாடும் இடங்கள் என அனைத்தும் தூய்மைப்படுத்தப்படுகின்றன. பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கியிருந்தால் அவையும் அகற்றப்பட்டு வருகின்றன. பள்ளி திறப்பு அன்றே மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் இலவச சீருடைகள் வழங்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியிருப்பதால் அந்தந்த பள்ளிகளிலும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவையில் தேமுதிகவிற்கு அதிமுக இடம் வழங்குமா என்ற கேள்விக்குத்தான் 2 பேரும் பதிலளிக்காமல் மறுத்துச் சென்றனர். அதிமுக கூட்டணிக்கு 2 மாநிலங்களவை இடம் கிடைக்கும் வாய்ப்புள்ள சூழலில் ஒரு இடத்தை தேமுதிக கோரி வருகிறது. இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தேமுதிக பொருளாளர் சுதீஷ் சந்தித்து நேற்று 1.5 மணி நேரம் பேசினார். அண்மையில் உயிரிழந்த தமிழ்நாடு அரசின் முன்னாள் தலைமை காஜியின் குடும்பத்தினரை எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது தேமுதிகவிற்கு இடம் ஒதுக்குவது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் பதிலளிக்காமல் சென்றார். இதேபோன்று சென்னை கோயம்பேட்டில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற சுதீஷும் மாநிலங்களவை சீட் தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்க மறுத்தார். இதன் மூலம் அதிமுக தேமுதிக இடையே இதுவரை சுமூக உடன்பாடு எட்டப்படவில்லை என்றே கூறப்படுகிறது. அடுத்த 6 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு இல்லை என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் வரும் 6ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் தீவிரமாக இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியாவின் போர் விமானங்களில் சிலவற்றை இழந்ததாக முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான் முதல் முறையாக ஒப்புக்கொண்டுள்ளார். இந்தியாவில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளின் நிலைகள் மீது கடந்த 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா முன்னெடுத்தது. இந்தியாவின் கச்சிதமான தாக்குதலில் பாகிஸ்தானில் இயங்கி வந்த 9 பயங்கரவாத நிலைகள் தாக்கி அழிக்கப்பட்டன. இந்தியாவின் சில விமானங்களை சுட்டு வீழ்த்திவிட்டதாக பாகிஸ்தான் தரப்பில் கூறப்பட்டது. பாகிஸ்தானிடம் எத்தனை போர் விமானங்களை இந்தியா இழந்தது என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் கோரிக்கை விடுத்திருந்தார். பாதுகாப்பு காரணங்கள் கருதி ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கு பதில் தர மத்திய அரசு மறுத்துவிட்டது. இந்த சூழலில் சிங்கப்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் இந்திய முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான் ஆபரேஷன் சிந்தூரின் முதல் நாளில் சில தவறுகள் நடந்ததால் இந்திய விமானப்படை விமானங்களை இழக்க நேரிட்டதாகவும் கூறினார். எத்தனை விமானங்களை இழந்தோம் என்ற விவரங்களை வெளியிட அனில் சௌஹான் மறுத்துவிட்டார். ஆபரேஷன் ஷீல்ட் என்ற பெயரில் இந்தியாவின் வடக்கு மற்றும் மேற்கு மாநிலங்களில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. பாகிஸ்தான் உடனான தொடர்ச்சியான புவிசார் பதற்றத்திற்கு மத்தியில் எல்லையோர 4 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொள்ள மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியிருந்தது. அதன்படி ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது.
குஜராத்தில் ராஜ்கோட்டில் உள்ள பகுதிகளில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. இதேபோல பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களிலும் போர்க்காலத்தில் தற்காத்துக் கொள்வது பற்றி ஒத்திகை நடத்தப்பட்டது. பச்சிளங்குழந்தையின் விரலை துண்டாக்கிய செவிலியர் மீது மருத்துவத்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென குழந்தையின் தந்தை கண்ணீருடன் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் செவிலியர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் முள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்தவர்கள் விமல்ராஜ், நிவேதா தம்பதி. இவர்களுக்கு கடந்த 24ஆம் தேதி வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தை பிறந்தது. குழந்தையின் கையில் குளுக்கோஸ் ஏற்றுவதற்காக போடப்பட்டிருந்த பேண்டேஜை அகற்றும் போது செவிலியர் அலட்சியமாக செயல்பட்டதால் குழந்தையின் கட்டை விரல் துண்டானது. பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் துண்டான பாகத்தை மீண்டும் பொருத்த முடியவில்லை என கூறப்படுகிறது. எனினும் அறுவை சிகிச்சை செய்து விரலை சரி செய்திருப்பதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர். விரலாம் சரி பண்ணலனா விரலு இதுவாயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கண்ணா. விரலு இறந்துச்சு, விரலு ஜாயிண்டிங் பண்ணல, விரலு உள்ளே அப்படியே அந்த சதை எடுத்து போட்டு விட்டாங்க, அவ்வளோதான். குழந்தையின் பாட்டி புஷாவின் புகாரின் பேரில் விரலை வெட்டிய செவிலியர் அருணாதேவி மீது வேலூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு அரசு துறைகளில் பணியாற்றிய 8144 பேர் நேற்று ஒரே நாளில் ஓய்வு பெற்றனர். அரசு இயந்திரத்தின் நாடி துடிப்பு என வர்ணிக்கப்படும் தலைமைச் செயலகத்தில் நேற்று ஒரே நாளில் 30 பேர் பணி ஓய்வு பெற்றனர். இந்த புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டியுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், ஓய்வு பெறும் பணியாளர்களால் ஏற்படும் காலி இடங்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் இதுவரை 70,000 பேருக்கு மட்டுமே அரசு வேலை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதிலும் 40,000 பேருக்கு மட்டுமே நிரந்தர வேலை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சாடியுள்ளார். இளைஞர்களுக்கு அரசு வேலை வழங்குவதில் திமுக அரசு படுதோல்வி அடைந்துவிட்டது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். இதேபோல் காலி பணியிடங்களை நிரப்பாமல் தற்காலிக ஊழியர்களையும் ஆலோசகர்களையும் வைத்தே அரசு நிர்வாகத்தை நடத்த திமுக அரசு திட்டமிட்டுள்ளதா என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே 2 யானைகள் செல்லமாக சண்டையிட்டுக் கொண்ட காட்சிகள் தான் இவை. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முதுமலை புலிகள் காப்பகத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் காட்டு யானைகள் அந்த பகுதிக்கு அதிகமாக இடம்பெயர்ந்து வரத் தொடங்கியிருக்கின்றன. இந்நிலையில் மக்னா எனப்படும் தந்தமில்லாத யானை ஒன்று மசினகுடி மாயார் சாலையில் சுற்றி வருகிறது. பகல் நேரத்தில் வனப்பகுதிக்குள்ளும் இரவில் குடியிருப்பு பகுதிகளிலும் அந்த யானை சுற்றி வருகிறது. அதனோடு ஆண் யானை ஒன்றும் உலா வருகிறது. சாலை உரத்தில் படுத்திருந்த அந்த மக்னா யானையை மற்றொரு ஆண் யானை எழுப்ப முயன்றது. தன்னை தூங்க விடாமல் தொந்தரவு செய்த அந்த யானையுடன் மக்னா யானை செல்லமாக சண்டையிட்டது. அந்த காட்சியை மசனகுடியைச் சேர்ந்த வனவிலங்கு ஆர்வலர் டேனியல் என்பவர் பதிவு செய்தார். கொடைக்கானலில் நடைபெற்ற படகு போட்டியில் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு படகுகளை ஓட்டி மகிழ்ந்த காட்சிகள்தான் இவை. சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் கொடைக்கானலில் கடந்த 24ஆம் தேதி மலர் கண்காட்சியுடன் கோடை விழா தொடங்கியது. இதையொட்டி சுற்றுலாத்துறை சார்பில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சனிக்கிழமை நட்சத்திர ஏரியில் படகு போட்டி நடத்தப்பட்டது. ஆண்கள் இரட்டையர், பெண்கள் இரட்டையர், கலப்பு இரட்டையர், துடுப்பு படகு என 4 சுற்றுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் சென்னை, நெல்லை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த சுற்றுலா பயணிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. கொடைக்கானல் சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். இங்க போட்டிங் ரேஸ் நடக்குதுன்னு சொன்னாங்க. அதனால கலந்துக்கிட்டதுக்காக வந்தோம். பிரைஸ் வின் பண்ணியிருக்கோம். இதுல ரொம்ப சந்தோஷம். கொடைக்கானலில் நடைபெற்று வரும் கோடை விழா ஞாயிற்றுக்கிழமையுடன் நிறைவடைகிறது. எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் கூட்டணிக்கு வர தயாராக இல்லை என்று ஆதவ் அர்ஜுனா கேலியாக குறிப்பிட்ட நிலையில் தன்னை அதிமுக கூட்டணிக்கு அதே ஆதவ் அர்ஜுனா தான் அழைத்ததாக சீமான் பதிலடி கொடுத்துள்ளார். புரணி பேசுறதுக்கெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியுமா?
இதே ஆதவர்ஜுனா தான் என்னை அதிமுக கூட்டணிக்கு வாங்கினார், துணை முதலமைச்சராகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறது? ஆதவர்ஜுனாவிற்கு கண்டனம் தெரிவித்துள்ள நடிகரும் விஜயின் ஆதரவாளருமான பாலாஜி, முன்னாள் முதலமைச்சரை கேலி பேசும் அளவுக்கு ஆதவர்ஜுனா என்ன சாதித்து விட்டார் என கேட்டுள்ளார். ஒரு கட்சி, அந்த கட்சி இன்னும் 10 மாதங்கள் தான் இருக்கு தேர்தலுக்கு. இதுக்குள்ளேயே நீங்க இப்படி பண்ணீங்கன்னா இது தலைமைக்கும் தலைவருக்கும் கெட்ட பேரு அவப்பேரு ஏற்படுத்தாதான்? அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. என்ன நீங்கள் என்னமோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி இன்னொருத்தரை கமெண்ட் பண்ணுறதும் இது பண்ணுறதும் அதெல்லாம் பண்ணுறீங்க. அது மிகப்பெரிய தவறு சார். தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான். என்னென்னா, இதெல்லாம் நீங்கள் டைரெக்டாக கூப்பிட்டு அதை என்னன்னு பார்த்து சார்ட் அவுட் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களை கெஞ்சி கேட்குறேன். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் ஆதவர்ஜுனாவின் வீடியோ அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது.